ஹாய் கைஸ், இன்றைக்கி ஓலா S1 X Plus சஸ்பென்ஷன் சவுண்டை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சலூனில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க. அது ஃபேன்சி ஸ்டோர்லேயும் ரொம்ப கம்மி ரேட்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வண்டியில் கொடுத்துருக்க டூல் கிட் எடுத்துக்கோங்க. அந்த டூல் கிட் ஓப்பன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஆலன் கீ எடுத்துக்கோங்க. வண்டியோட போத் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ரெஸ்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் கீழே ஒரு பிளாஸ்டிக் சைட் கார்டு இருக்கும். அந்த டூல் கிட்டில் கொடுத்துருக்க ஆலன் கீ யூஸ் பண்ணி போத் சைட்ஸ் உள்ள சைட் கார்டையும் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ போத் சைடில் இருக்கிற அந்த சைட் கார்டும் அதில் இன்சைடில் கனெக்ட் ஆகிற அந்த சஸ்பென்ஷன் ராட் ஜாயிண்ட்டையும் க்ளீன் பண்ணணும். அப்புறமா ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட் ராட் அண்ட் போல்டு கிட்ட நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணணும். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு மைனர் டஸ்ட் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்க யூஸ் ஆகும். அப்புறமா இந்த மாதிரி சின்ன ஆயில் டிஸ்பென்சர் எடுத்துக்கோங்க. அதில் மிஷின் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ஜாயிண்டில் ஆயில் ஸ்லோவாக ட்ராப்பாக போடுங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக க்ரீஸ் கூட அந்த ஜாயிண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆயில் அப்ளை பண்ண பார்த்து அந்த இடத்துல லூப்ரிகேட் ஆகும். ஸோ சஸ்பென்ஷனும் நல்லா ஒர்க் ஆகும். பிளாஸ்டிக் சைட் கார்டை நல்லா ப்ரஷ் வச்சு சோப் போட்டு டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறமா நல்லா ட்ரை கிளாத் எடுத்து துடைச்சிக்கோங்க. அப்புறமா போத் சைட்லேயும் சைட் கார்டை ஆலன் கீ யூஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சஸ்பென்ஷன் கிட்டேயும் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி லைட்டான டர்ட்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஹை ப்ரெஷர் வாட்டர் கன் வச்சு வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ லோ ப்ரெஷர் கார்டன் ஹோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன் ஹை ப்ரெஷர் கன் யூஸ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாதுன்னா அது எலக்ட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ் எல்லாம் டீக்ரேட் பண்ணிடும். ஸோ பெட்டர் அது டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம எப்போவே ஸ்லோ ஸ்பீட் வாட்டர் கன் யூஸ் பண்ணணும்.
இப்போ இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கார்டன் ஹோஸ் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண பார்த்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அது அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம ஹரிஸ் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.